ஹாய் டியர், டுடே நம்ம ஹோபி பக்கத்தில் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் கண்ணமணிக்கோங்க ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கிச்சனில் வேலை பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போது ஹாலில் வந்துட்டு ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்குது. யாருது இந்நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஃபோனை எடுத்து பார்க்குறீங்க. எடுத்து பார்த்தா அம்மான்னு வருது. அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்ல, பையன் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, எஞ்சிட்டியா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்க, ஆமாம் எஞ்சிட்டேன், சாப்பிட்லன்னா இப்போ தான் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறீங்க. ஓ சரிம்மா, தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லவும், பழக்கம் இருக்கா, நீ எப்படி தனியாக இருந்த, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் கூடயே தான் இருப்ப, உன்னை விட்டுட்டு கூட ஊருக்கு போனதில்லை. அப்புறம் இப்போ தானே 2 நாளாக உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் வேலையாக வெளியூர் போயிருக்காரு, 2 நாளாக தான் நீ தனியாக இருப்ப, நீ என்ன பழக்கப்பட்டேன்னு சொல்கிற, அவர் எங்கேயும் வெளியே போன மாதிரி எனக்கு சொல்லவே இல்லை நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அப்படி இல்லைம்மா, உன்னை விட்டுட்டு தனியாக இருக்க பழகிக்கிட்டேன்னு சொன்னேன் அப்படிங்கிறீங்க. ஓ அப்படியா, சரி பரவாயில்ல, நான் வேணா வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க. வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. ஏண்டா ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு அம்மா கேட்க, ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா அப்படிங்கிறீங்க. சரி சரி ஓகே, இரு நான் வேணா கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டக்குன்னு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி அம்மா பதற, சீக்கிரம் வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அழுதுட்டு ஃபோன் பேச முடியல, ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. அம்மாவுக்கு பதறிடுச்சு, என்னாச்சு இவளுக்கு, நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளம்புறாங்க. சொல்லப்போனால் அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு, அதாவது உங்களோட அம்மா வீட்டுக்கும் இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டுக்கும் இடப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 நாள், அதாவது ஒரு நல்ல ஒரு 3/4 நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அப்படின்னா இப்போது காலையில் அவங்க கால் பண்ணாங்களா, டைம் ஆகிட்டே இருக்குது, நீங்களும் டைம் பார்த்துட்டே இருக்கிறீங்க, எனக்கு இந்த டைம் சீக்கிரமாக போகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போது மணி பார்த்தீங்கன்னா 4 ஆகுது. அம்மா வர டைம் ஆயிடுச்சுல்ல, இந்நேரம் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் உட்காந்து அப்படியே கதவையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டதுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கண்ணெல்லாம் அப்படி மாதிரி தண்ணியெல்லாம் கலங்கி கொட்டும்ல, அந்த மாதிரி தான் அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு மாதிரி அழுகையும் வருது. ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு கண்ணெல்லாம் ரொம்ப தண்ணி கட்டி கிடக்குமா, லைக் கண் கலங்கி இருக்கும்ல, ஸோ ரொம்ப கண் கலங்கி போயிட்டு நீங்கள் அப்படியே கண்ணில் தண்ணி கொட்ட கொட்ட கண்ணை தேய்ச்சிக்கிட்டு கதவை திறந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போது அங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஹோபி, உங்களோட அம்மா கிடையாது. அவருக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு நல்லா நின்று கண்ணை தொடச்சி பார்த்தா ஹோபி தான் நிற்கிறாரு. நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வேற யார் நினச்சி வந்து கட்டிப்பிடிச்சா அப்படின்னு கேட்குறாரு. வேற யார், நான் நினச்சி வந்திருப்பா, என்னப்பா வெளியூர் போகிறதா சொன்னால் நீ இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே அம்மா வந்திருப்பாங்க. ஓ அச்சா நீங்களா, வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்களும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்ககிட்ட ஹக் பண்ணிக்க. ஏன்டி என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்கு அப்படி ஆளுத, பதறிட்டேன்னு தெரியுமா, நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களோட அம்மா அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஹோபி உள்ளே போக போக கேட்டுகிட்டே தான் அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. அழுதாளா, எதுக்கு அழுதா, என்ன சொல்லியிருப்பா, நம்மளை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பாளா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே உள்ளே போகிறாரு. இப்போது அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது. நீங்களும் அம்மா உள்ளே கூப்பிட்டு வந்துட்டு டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு, அம்மா உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன்னு சொல்ல, காஃபியா, வயிறு கொலை பசியில் இருக்க, சாப்பாடு செய்யலையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. செஞ்சுட்டேன், ஆனால் அது பழசு, சரி ஓகே இரு கொஞ்சம் சாப்பிடு, அப்புறம் நைட்டுக்கு சூடாக வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பாடெல்லாம் அம்மாவுக்கு போட்டு வந்து கொடுக்க, பழசு என்ன கலசு என்ன கொண்டா, வீட்டில் இல்லைன்னா அப்படியே 3 நேரம் புதுசு புதுசாக சமைச்சா சாப்பிட்டு இருந்தேன், குடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசியில் சாப்பிட்டுக்கிறாங்க. நீங்களும் அம்மா அப்படிங்கிறீங்க. ஏன்டா எதுக்கு அழுத, அம்மா பதறிட்டேன் தெரியுமா, பயந்து போய் ஓடி வந்தேன், நல்லா தானே இருக்கா. ஆமாம் என்ன பையன் எங்கேயும் போகல போல, வெளியூர் போயிட்டாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிதாம்மா சொன்னார், ஆனால் ஏன் வந்தாருன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. தெரியலையா, போய் கேளு, என் கூடயே உட்காந்துட்டு இருந்தா, அவர் வந்திருக்காருல, போய் பேச மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் எப்போ இருக்கிறது தானே, நீ இன்னைக்கு தானே வந்த அப்படிங்கிறீங்க, அதுக்குன்னு இப்படியா இருப்ப, போய் பேசு அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல அப்புறம் பேசுகிற அப்படின்னு சொல்லுவோம். தள்ளு எனக்கு தூக்கம் வருது, நீ போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வா, நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே வளர்ந்த கலப்பில் அங்கே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் மேலே போகணும், அம்மா வேறு போப்பான்ட்டு இருப்பாங்களா, என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு மெதுவாக மேலே போகிறீங்க. அப்போது அங்கே போனால் ஹோபி வந்துட்டு கதவுக்கிட்டே நின்றுருப்பாரு. நீங்கள் விருக்குன்னு பயந்துடுறீங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க,
இங்கே வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படி உள்ளே எடுத்து கதவை லாக் பண்ணிக்கிறாரு. அப்போது உங்களோட அம்மா அப்படியே எட்டி பார்க்குறாங்க. ஸோ அப்படி கையை பிடிச்சி இருக்கிறத பார்த்துட்டு சரி நம்ம தான் இடையில தேவையில்லாம வந்துட்டோமோ என்ன அப்படின்னு நினச்சிட்டு அப்படி படுத்துக்கிறாங்க. ஆனால் உள்ள உங்களை ஹோபி வந்து கை பிடிச்சி இழுப்பாரா? என்ன அப்படின்னு கேட்குறீங்க? இல்லை அழுதியா உன் அம்மா கிட்ட ஃபோனுக்கு இது பண்ணி அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே அப்படிங்கிறீங்க. இல்லை நீ அழுதுருக்க, இல்லைன்னா அம்மா அப்படி கேட்க மாட்டாங்க. அப்புறம் என்ன கூட நீ அழுதுட்டு தானே கட்டி பிடிச்சா? உன் அம்மா நினச்சி தானே? அப்போ சொல்லு, எதுக்காக அழுத? என்ன சொன்ன அம்மா கிட்ட? அவங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் எதுவும் சொல்ல, எனக்கு அம்மா பார்க்கணும் போல இருந்துச்சு, மிஸ் பண்ணேன், அழுதேன், அவ்வளோதான். இதெல்லாம் கூட உங்ககிட்ட நான் சொல்லணுமா என்ன அப்படின்னு கேட்குறீங்க? அப்படி நான் சொல்லலை, நீ எல்லாமே என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹோபி சொல்ல. தென் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க? அது வேறு ஏதாவது சொல்லிட்டியா என்ன அப்படிங்கிறாரு. வேறு எதாவது சொல்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்க, அது வந்து நமக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறாரு. நமக்குள்ளே இருக்கிறதா? நமக்குள்ளே இருக்கிறத எதை நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் பாரு, உனக்கே தெரியும், நான் கல்யாணத்து அன்றைக்கே சொல்லிட்டேன் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு. அதுவும் இல்லாமல் உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுறேன், புரிஞ்சுக்கோ. அதனால் நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிறாரு. தெரியுங்க எனக்கு அப்படி நீங்கள் சொல்லவும், ஆனால் அப்புறம் எதுக்கு நீ அம்மா கிட்டே கூப்பிட்டு அழுது ட்ராமாலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அது கூட எனக்கு ரைட்ஸ் கிடையாதா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அம்மாவுக்கு வந்துட்டு என்னவோ கத்துற மாதிரி கேட்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, சத்தம் போடாத அப்படிங்கிறாரு. ஏன் சத்தம் போட்டால் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்களா? அப்போ கோபியும், இங்கே பார்வையன், எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் நீ உன்னோட வீட்டில் எதையும் சொல்லிட்டு இருக்காத, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் என் வீட்லேயும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. எல்லோரும் கஷ்டப்படுவாங்கன்னு யோசிக்கிறீங்க, நான் கஷ்டப்படுறேனே, அதை பற்றி கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அது 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 வேற, இது வேற. நீயும் உன் ஃபேமிலிக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்ல, இல்லையே, எனக்கு உங்களை பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி பேசுகிறீங்க. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி கொட்டிக்கிட்டு இருக்குது. கத்தலை, அதாவது அழுதுட்டு ரொம்ப சத்தமாக அழுவாங்களா அந்த மாதிரி அழுகலை, மற்றபடி கண்ணீர் கொட்டிக்கிட்டே தான் பேசுகிறீங்க. அவருக்கு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. சொல்லுங்கள், ஏன் இந்த மாதிரி? ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? என் வீட்லேயும் நான் சொல்லக்கூடாது, உங்கள் வீட்லேயும் நீங்களும் சொல்லக்கூடாது. ஆனால் கஷ்டம் மட்டும் எனக்கா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் இல்லையே, என்னை இதுக்காக தான் என் அம்மா கஷ்டப்பட்டு வாழ்த்தி இப்படி கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்தாங்களா? விட்டுருந்தா, சும்மா விட்டுருந்தா கூட நான் நிம்மதியாக என் வீட்டில் சந்தோஷமாக இருந்திருப்பேனே. எனக்கு ஏன்டா இங்கே வந்தோன்னு இருக்குது, ஏன்டா இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு இருக்குது, ஏன்டா உங்களை அன்னைக்கு ஓகே சொன்னேன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போது ஹோபி பார்த்தீங்கன்னா, சரி வயன், என் மேலேயும் தப்பு இருக்குது, ஆனால் கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அதான் தெரியுதில்ல இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஆனால் ஏன் இதே மாதிரி வாழணும்னு நினைக்கிறீங்க? ஒன்றா ஹாப்பியாக வாழணும், இல்லை விட்டுட்டாவது போகணும், ரெண்டும் இல்லாமல் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க? வாரத்தில் ஒரு நாளைக்கு தான் வீட்டுக்கே வரீங்க, மற்ற நாளில் எங்கே இருக்கீங்க? எனக்கு எதுவுமே தெரியலை, என் மனசுக்குள்ளே என்னென்னமோ தோணுது அப்படின்னு நீங்கள் சொல்ல, நீங்கள் பாரு, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்படியா, நான் நினைக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கேட்க, ஆமாம் அப்படிங்கிறாரு. கண்ணை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? அவர் உங்களை பார்க்குறாரு, பட் பதில் சொல்ல முடியல. நான் சொல்லிட்டா எப்படி எல்லாம் இருக்குன்னு அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குது தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லை வயன் அப்படிங்கிறாரு. தெரியுங்க, உங்களுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குது, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த விஷயம் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா உங்களோட அந்த ஃபேமிலிக்கு பிரச்சனை வந்துடும், ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி இல்லை அப்படிங்கிறாரு. வேறு எப்படி? அதானே. ஸோ என்னால் உங்களோட அந்த ஃபேமிலிக்கு ஓகே, ஸோ உங்களோட ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்காக என் அம்மா கிட்டே பேசக்கூடாது, என் அம்மா கிட்டே அழுகக்கூடாதுன்னு சொல்லாதீங்க, நான் பைத்தியம் ஆகிடுவேன். எனக்கும் சில ஆசைப்பாசெல்லாம் இருக்கும்ல, எனக்கும் கொஞ்சம் கஷ்டம்லாம் இருந்தால் நான் ஷேர் பண்ணி கால் வேணும்ல, இதை நான் வெளியே சொன்னால் எனக்கு தான் அசிங்கம், அதனால் நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக ரெட்டிஸ் ஆகிடுச்சு, அப்படியே அழுகுறீங்க. அப்போது டக்குன்னு டோர் திறக்கிற சத்தம், சட்டு நீங்கள் திரும்பி பார்த்தா அம்மா அப்படியே அவங்க செம்ம ஷாக்கில் அப்படியே உங்களை முறைச்சி பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே அம்மா அப்படிங்க, என்னடி என்ன பேசிகிட்டு இருக்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்ட, அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறீங்க. என்ன ஏப்பா
என்ன நடக்குதுங்க, அவள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து அப்படிங்கிறாரு. சொல்லு, அவள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைதா அது வந்து அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அம்மா நீ வாம்மா அந்த பக்கம், நீ வா, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, என்ன நீ வா, நீ என் கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஆமாம்மா விடுமா விடுமா அப்படின்னு சொல்லுவீங்களா, அவங்க வந்துட்டு போய் திங்ஸை பேக் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஆமாம் கொஞ்சம் பொறுமையாக பேசிக்கலாமா அப்படின்னு சொல்ல, எல்லாமே கேட்டுட்டேன், மரியாதையா எல்லாம் பேக் பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்க, நீங்கள் அம்மா கொஞ்சம் பொறுமையாக கேளுமா அப்படிங்கிறீங்க. அப்போது ஹோபியும் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு அத்தை நிமிஷம் சொல்கிறது கேளுங்க அப்படிங்க. நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க. அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஓங்கி பலான்னு கணத்தில் ஒன்று அரைஞ்சிட்றாங்க. அப்போது ஹோபினா செம்ம ஷாக்கு. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல, அத்தனை என்ன நீ கூப்பிடாத, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக போய் நீ துணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களா. அடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் அப்படியே போயிட்டு கணத்தில் கை வச்சுட்டு ஹோபி பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை எப்படி ரியாக்ட் பண்ணிக்கிறது, உங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்க்க, நீங்கள் எதுவுமே சொல்ல அப்படியே தலையை குனிஞ்சிட்டு போயிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க. ஹோபி பார்த்தீங்கன்னா நேராக மேலே உங்ககிட்ட தான் வராரு. நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்ல, எதுவும் இல்லைங்க கேட்கறதுக்கு, மன்னிச்சுக்கோங்க, என் அம்மாவை வர சொன்னது தப்பு தான், நீங்கள் நினச்ச எதுவுமே நடக்கலைல்ல, எனக்கு தெரியாது நீங்கள் திரும்ப போய் வருவீங்கன்னு, தனியாக இருக்க முடியாமல் தான் அம்மா கூப்பிட்டேன். ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க, இவ்வளோ பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ஹாப்பியாக இருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு அப்படிங்கிறாரு. இதுக்கு மேலே என்ன கேட்குறது, எல்லாமே அம்மா கேட்டாங்க, நான் வேணா இங்கே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கலாம், ஆனால் அவங்களால இருக்க முடியாது, அவங்களுக்கு ஒரே பொண்ணு நான் கஷ்டப்படுறதை அவங்க பார்க்குறாங்கன்னா அவங்க அதை விட அதிகமாக கஷ்டப்படுவாங்க, என்னால் அவங்கள கஷ்டப்படுத்த முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டு கீழே வந்துடுறீங்க. அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே காய் பிடிச்சி தானே இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ ஹோபி பின்னாடியே வராது, வயநில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் டக்குன்னு ஒரு ஆட்டோ வர உங்களோட அம்மா உங்களை ஆட்டோவில் ஏற்றிட்டு அப்படியே ஹோபி பார்த்து ஒரு முறைச்சிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாருங்க. இப்போது நீங்கள் அப்படியே அந்த ஆட்டோவில் உட்காந்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்களோட அம்மாவும் எதுவுமே கேட்கல, ஜஸ்ட் அப்படியே கம்முன்னு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஹோபி பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஹாலில் போய் உட்காந்துட்டு தாய்க்கு கை கொடுத்து என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. இப்போது அப்படியே தான் கிட்டத்தட்ட அடுத்த நாள் ஆகுது. ஹோபி ஒன்றும் உட்காந்து இடத்த விட்டு நகரவே இல்லை, அதே இடத்துல உட்காந்துட்டே இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு போயிருப்பீங்க. அப்போது உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா, அட என்னது பிள்ளைய பார்த்துட்டு வரேன்ட்டு போயிட்டு கையோட கூட்டிகிட்டு வந்துட்டா, இதுக்கு தான் போனியா என்ன வேணான்ட்டு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது உங்களோட அம்மா வந்துட்டு அவள் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்குறாரு. ஏன் என் பிள்ளை என் வீட்டில் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு மாதிரி முறைக்க, என்னடி உன் பிள்ளைங்கிற எனக்கும் தானே, சரி ஏதாவது பிரச்சனையோ என்னமோன்னு கேட்டேன், எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் அப்படியே அம்மாவை பார்க்குறீங்க. அம்மா வந்துட்டு எதுவும் இல்லை, என்னால் அவளை விட்டுட்டு இருக்க முடியல, கொஞ்ச நாள் இருக்கட்டும், அந்த பையன் வேலை விஷயமா வெளியூர் போயிட்டான், தனியாக அவங்க இருக்க வேணாம், அதை கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே எதுவுமே சொல்லலை. ஸோ இப்போது அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. நீங்கள் அப்படியே வீட்டில் அமைதியாக இருக்கிறீங்க. ஒரு 1 வீக் உங்களுக்கு இப்படியே தான் போயிருக்கும், யாருக்கிட்டையும் நீங்கள் எதுவுமே பேசிக்கவே இல்லை. ஹோபி பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு வந்து, அதாவது பெட்ரூமில் தூங்கிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்படியே எந்திரிக்கிறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ கிச்சனில் உருட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. வந்துட்டாலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு வந்து கீழே பார்க்குறாரு. பார்த்தா யாருமே இல்லை. அப்போது சடனாக பாத்ரூம் கிட்ட சத்தம் கேட்க திரும்பி பார்க்குறாரு. வந்துட்டியான்னு. அங்கேயும் நீங்கள் இல்லை. ஒரு மாதிரி அவருக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்குது. ஏன் எனக்கு இப்படி இருக்கு, அவள் தான் போயிட்டால, போனது நல்லது தானே, அவளாவது ஹாப்பியாக இருப்பா, இங்கே நம்மளும் ஹாப்பியாக இல்லாமல் அவளையும் கஷ்டப்படுத்துகிறோம், அவளாச்சும் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. அப்போது ஹோபி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருப்பாரு. நீங்கள் வரலை, இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டை பூட்டி வெளியே வாட்ச் பண்ணிப்பாங்கள்ல, ஸோ அவங்கக்கிட்ட சாவியை கொடுத்துட்டு ஒரு வேலை வாங்கி வந்தால் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, தம்பி அந்த பொண்ணோட அம்மா அன்றைக்கி அவ்வளோ கோவமாக கூப்பிட்டு போனாங்க, பாப்பா என்ன பண்ணுச்சு, என்னாச்சு, பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் ஒரு வேலை வந்தால் மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் அண்ணாவும் நிற்கிறாங்க. ஸோ இப்போது அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கார். அந்த வீட்டில் ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஹோபா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இவரும் பார்க்குறாரு. என்ன அப்படின்னு கேட்க, பாப்பாவை ஸ்கூல் சேர்த்தணும், கொண்டு போய் சேர்த்துலாமா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாரா. இல்லை கூட நீங்களும் வரீங்களா, வர முடியுமா அப்படின்னு கேட்க,
நானுமா அப்படின்னு கேட்குறாரு. ம், வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹோபியும் அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ அந்த பாப்பா போயிட்டு ஸ்கூல் சேர்த்தும்போது அவங்க வந்துட்டு குழந்த பேர் என்ன அப்படின்னு கேட்க, குழந்த பேர் மீரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. ஓகே அம்மா பேர் அப்படின்னு கேட்க, என்னோட பேர் பூஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, அப்பா பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருமே எதுவும் பேசவே இல்லை. அப்பா பேர் உங்கள் பேர் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அந்த லேடி பார்த்திங்கன்னா அம்மா மட்டும்தான் குழந்தைக்கு, அப்பா இல்லை அப்படின்னு சொல்லவும் அந்த டீச்சர் வந்துட்டு அப்போது இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் என்னோட ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்லவும் ஓகே ஓகே சாரிங்கன்னு சொல்லிட்டு டீச்சரும் சொல்ல, பரவாயில்ல தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைக்கு அட்மிஷன்லாம் போட்டு ஸ்கூலில் விட்டுட்டு அப்போது அந்த லேடியும் ரொம்ப தேங்க்ஸ் கூட வந்ததுக்கு அப்படின்னு சொல்ல, ம் பரவாயில்ல சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. ஹோபி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்குறாரு. இல்லை ஒயின் வீட்டுக்கு வருது இல்லையா, அவள் வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க வருவாங்க அப்படின்னு சொல்லுவார். எனக்கு தெரியும், அன்றைக்கி நான் எதாச்சியாக கால் பண்ணும்போது அவங்க தான் எடுத்தாங்க. ஸோ நான் ஏதோ மற்றவங்கக்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு பதட்டத்தில் அவர் வரலையா வீட்டுக்கு, நீங்கள் யாருன்னு கேட்டுட்டேன், அவங்க தப்பாக புரிஞ்சுட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, பரவாயில்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டதும் சரி தான், தப்புன்னும் சொல்ல முடியாது சரின்னு சொல்ல முடியாது, ஆனால் அவள் என் கூட ஹாப்பியாக இல்லை, அவள் அங்கேயே இருக்க தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த லேடி பார்த்திங்கன்னா, பட் ஹோபி எதுக்கு இத்தனை பிரச்சனை, என்னால் ஏன் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, ஆரம்பத்துலேருந்தே என்னால் உங்கள் லைஃப்பில் நிறையா பிரச்சனை வந்துடுச்சு, நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க, பையன் கூட ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்கிறா. எப்படி பாதியில் விட்டுட்டு போக சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லைல்ல, நீங்கள் என்ன பண்ணீங்க, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரலை, நீங்கள் என் வீட்டில் இருக்கிறது, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு என்னால் உங்களுக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை வருது, நீங்கள் இங்கே வர வேண்டாம், இனிமே என்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறா. என்ன பேசிகிட்டு இருக்கிற, என்னால் ஒன்று இந்த மாதிரி விட முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பலார்னு கண்ணத்துலேயே அறைய, பூஜா என்ன பண்ணுற அப்படிங்கிறாரு. பின்ன நானும் ஏதோ ஒரு விதத்தில் அமைதியாக சொல்லி பார்த்துட்டுருக்கேன், ஏன்டா நீ இப்படி இருக்க, ஒத்துக்கிறேன் 2 பேரும் லவ் பண்ணோம் தான், ஆனால் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, என் புருஷன் செத்து போயிட்டா, அதுக்காக என்னை வந்து நீ வாழ வைக்க முடியாது, இனிமேல் எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, என்ன பேசிகிட்டு இருக்க, என்னால் அப்படி உன்னை பார்த்துட்டு இருக்க முடியாது, நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது உன் ஒய்ஃப் கஷ்டப்படுறாளே அதை பார்த்துட்டு இருக்க முடியுதா, என்ன இருந்தாலும் நான் உனக்கு ஒய்ஃப் கிடையாது, ஜஸ்ட் எக்ஸ் மட்டும்தான், சொல்லப்போனால் நான் எப்படி சொல்கிறது, ஏன்டா உன்னை பார்த்தோன்னே எனக்கு ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இதே வார்த்தை தான் நீங்கள் சொல்லிட்டு போயிருப்பீங்க, அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. ஏன்டா உன்னை பார்த்தோன்னே எனக்கு இப்போ வருத்தமாக இருக்குது, ஏன்னா உன்னால் எத்தனை பேருக்கு கஷ்டம், நானும் உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், என்னால் உன்னை அவாய்ட் பண்ணவும் முடியல, அட் த சேம் டைம் உன்னை என் கூட வச்சுக்கவும் முடியாது, நீ கிளம்பு அப்படிங்கிறா. இங்கே பாரு பூஜா, நீ சொல்கிறது எனக்கு புரியுது, எனக்கு ஒயின் மேலே கன்சர்ன் இல்லாமலாம் இல்லை, ஆனால் எப்படி சொல்கிறது, அதே சமயம் எனக்கு நீயும் முக்கியம் இல்லை அப்படிங்கிறாரு. எனக்கு யாரும் தேவையில்லைன்னு சொன்னேன், நீ என் கூட இருக்கலாம், எனக்கு துணையாக இருக்கலாம், எத்தனை நாளைக்கு இருக்க முடியும், என் பொண்ணுக்கு நல்லா விவரம் தெரியுது, கேட்குறா அந்த அங்கிள் ஏன் இத்தனை நாள் நம்ம வீட்டில் இருக்காருன்னு, நான் என்ன சொல்ல முடியும், கொஞ்ச நாள் போச்சுன்னா அவள் தப்பாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவா, என்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவா, எனக்கு அதில் விடப்பும் இல்லை உடன்பாடும் இல்லை, முதல்ல நீ என் வீட்டுக்கு வரதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட. ஹொபி வந்துட்டு பட் பூஜா அப்படிங்கிறாரு, வைண்டவுனோட வைஃப் கிளம்பு நீ, முக்கியமாக உனக்கு எனக்கு எதுவுமே நடக்கலை, அதனால் நீ தேவையில்லாமல் எதுவும் கற்பனை பண்ணிவிட்டு உன்னோட லைஃபை கெடுத்துக்காத, முக்கியமாக நீ அவளோட லைஃபை கெடுத்துடாத புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ஹோபி நேராக வீட்டுக்கு வருவார். அப்போது வாட்ச்மேன் வந்துட்டு, என்னப்பா வந்துட்டீங்க, நீங்கள் ஒயின் தானே வருவாங்க, நீங்கள் ஒயின் பாப்பா வரல, நீ தான் வந்திருக்க, என்ன இங்கே தான் இருக்க போறியா, எத்தனை நாள் இருக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்களும் என்ன இந்த மாதிரி பேசி கஷ்டப்படுத்தாதீங்க அப்படிங்கிறாரு. இல்லைப்பா நீ வாரத்தில் ஒரு நாள் தானே வருவ, அதான் கேட்டேன், இப்போ தான் போன மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்தியே, ஏதாவது மறந்துட்டு போயிட்டியா அப்படின்னு கேட்க, எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா சாவியை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. வாட்ச்மேன் அண்ணாக்கு புரியலை, ஆனால் அந்த அண்ணாக்கு தெரியும் இந்த மாதிரி பூஜா வந்துட்டு லவ் பண்ணுது, அவர் பூஜாவோட வீட்டில் இருக்கிறது, அப்படி எல்லா விஷயமும் தெரியும், அதனால் அவருக்கு உங்களை பார்த்து ரொம்ப பாவமாக இருக்கும். ஸோ எப்பயுமே அதனாலேயே அவர் உங்ககிட்ட ரொம்ப காமாக ரொம்ப கைண்டாக நடந்துக்குவார். இப்போது அந்த அண்ணாக்கும் என்னவ திடீர்னு நீங்கள் வந்திருக்கா,
எத்தனை நாளைக்கு இருக்க போகிறான், கண்டிப்பாக இவரும் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இப்போது ஹோபி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே கதவை சாத்தினவர் தான். அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் பூஜா லைஃபே இல்லாமல் ஒரு மாதிரி யாருமே இல்லாத மாதிரி இருக்கா. ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. அவளுக்கு சப்போர்ட்டாக நம்ம இருக்கணும்ல. அவள் நம்ம லவ் பண்ண பொண்ணு அப்படின்னு நினச்சாலும் இன்னொரு பக்கம் மனசாட்சி பார்த்தீங்கன்னா, அப்போ இவ என்ன பாவம் பண்ணா? இவளை நீ அவளுக்காக விட்டுட்டு போறியா? நீ கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கணும். ஆனால் நீ என்ன அவளும் வேணும் இவளும் வேணும்னா யார் ஏற்றுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரெண்டு பக்கம் மனசாட்சி மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்குது. இவருக்கு என்ன பண்ணுறனே தெரியல. அந்த பக்கம் வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜா தான் ஒரு மாதிரி பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறா. அவளுக்கு என்னதான் இருந்தாலுமே ஹோபியாக விட்டு கொடுக்குற மனசும் இல்லை. பட் இருந்தாலும் அவள் பண்ணுறது தப்பு. அவரை இதுக்கு மேலே இங்கே வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறது அவளுக்கு புரியுது. சொல்லப்போனால் அவங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயமும் தப்பாகவும் நடக்கலை. ஜஸ்ட் அவர் அங்கே இருந்திருப்பார், அவளுக்கு ஒரு சேஃப்டியாக இருந்திருப்பார். இப்போது அதுவும் இல்லை. அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு. இதுக்கு மேலே நானும் என் பொண்ணு மட்டும்தான் சொல்லிட்டு பூஜா பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இருக்கிறதே வேணாம், வேறு பக்கம் போயிடலான்னு நினச்சி அங்கேருந்து கிளம்புறதுக்கு ஐடியா பண்ணிட்டுருக்கா. இப்போது இந்த பக்கம் உங்களோட வீட்டில் உங்களோட அம்மாவும் வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடா. என்னம்மா அப்படிங்கிறீங்க? உனக்கு பிடிச்ச ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? என்ன அப்படின்னு கேட்குறீங்க? நீ சிரிக்கவே மாட்டேங்கிறல்ல, இதை பார்த்தா நீ சிரிப்ப அப்படின்னு சொல்ல. என்ன, எனக்கெல்லாம் சிரிப்பு வராது, அதெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்ப அவங்க பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரம் தான் உங்களை அப்படியே வெளியே மொட்டை மாடி கூப்பிட்டு போயிட்டு அப்போ அப்படியே கையிலேருந்து அப்படியே ஒரு மாதிரி கையை ஓப்பன் பண்ணுறாங்க. நிறைய மின்மினி பூச்சி. ஸோ அதை அப்படியே பார்த்ததுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக சிரித்த மாதிரியே அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் ஃபேஸை சுற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த மின்மினி பூச்சி அப்படியே அழகாக பறந்துட்டு இருக்குது. ஸோ உங்களோட அம்மாவுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. அட்லீஸ்ட் இப்போயாவது சிரிச்சாலே அப்படின்னு சொல்லிட்டு அழுகையாக வருது. அப்போ நீங்களும் எங்கேருந்து பிடிச்சதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எங்கே பிடிச்சேன், உன் அப்பா தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா? அப்பா எங்கே அப்படின்னு கேட்குறீங்க? வெளியே இருக்காருப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் கீழே இறங்கி போகிறீங்க. அப்பா பார்த்தீங்கன்னா அப்படியே படிக்கட்டுக்கிட்ட நின்றுருக்காரு. நீங்கள் சிரிச்சுட்டே இறங்கி போயிட்டு, அப்பா எங்கேருந்து பிடிச்ச இத்தனையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் அப்படியே உங்களை ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிக்கிட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாரு. என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கவும், இவ்வளோ கஷ்டப்பட்டியா நீ அப்பாக்காக அம்மாக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போது நீங்கள் அப்படியே அம்மாவை அண்ணாந்து பார்க்குறீங்க. அவங்க சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தலையாட்ட, ஏம்மா அப்படிங்கிறீங்க? அப்பாவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா தாங்கிக்கவே முடியாது. ஸோ அவர் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு ரொம்ப பெயினோடு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு உங்கள் கூட இருக்கும்போது தான் ஹாப்பியாக இருக்குது. நான் இங்கே இருக்கிறதுல வந்து பிரச்சனை இல்லைல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ இருக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை, நீ போனங்காட்டிக்கு தான் எனக்கு பிரச்சனை. இதோ அம்மா கறிக்கால என்னை ஒழுங்காக கவனிச்சிக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்துட்டே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வர அழகே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே டாப்பிக்கை மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் போதும்ப்பா, நான் இனி எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நம்ம எங்கேயும் மாற்றி மாற்றி போக வேணாம், நம்ம எல்லோரும் ஒன்றாவே இருக்கலாம். எனக்கு இது மட்டும்தான் உலகம், என்னை இதுக்கு மேலே எங்கேயும் விட மாட்டீங்களா தனியாக அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவ்வளோ அழுக வருது. எங்கேயுமே விட மாட்டேன், சத்தியமாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்கள்ட்ட ஹக் பண்ணிக்க. அப்போது அம்மாவும் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ 3 பேரும் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் பழையபடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா உங்களை ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. இவன் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்ல, எதுக்கு அப்படிங்கிறீங்க? எதுக்கா? உங்கள் அப்பா நான் வந்து வேலை பண்ணுறது, போ வயலில் வேலை இருக்குது, தண்ணி எடுத்து விடு அப்படிங்கிறாங்க. மா அப்படிங்கிறீங்க. ஸோ உங்களோட ஸ்டார்டிங் லைஃப்லாம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். உங்களோட வீட்டில் இருக்கும்போது அம்மாவுக்கு உங்களுக்கு சண்டையாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி பழையபடி ஆரம்பிக்குது. நீங்களும் அடவு பிடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு, எப்போ பார்த்தாலும் நேரமாக எந்திரிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கு கலக்கத்தில் எழுந்திரிச்சு கண்ணை தேய்ச்சிட்டே போவீங்க. ஸோ போய்ட்டு தண்ணியெல்லாம் மோட்டரெலாம் எடுத்து விட்டுட்டு தண்ணி அப்பா காட்டுக்கு தண்ணி கட்டுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அப்பா அந்த வேலையெல்லாம் பண்ணுவார். நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டு தண்ணி எடுத்து விட்டு அப்படி தண்ணியில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருப்பீங்க. இப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் பாஸ் ஆகுது. இதே தான் உங்களுக்கு ரொட்டீன். நீங்கள் சொல்லப்போனால் கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறந்துட்டீங்க. அப்போது எப்பயும் போல் உங்களோட அம்மா, வயன் காலையில் நேரமே எழுஞ்சிக்கோ, அம்மாவுக்கு தலை வலிக்குது, நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு உடம்பு ஃபுல்லாக வலிக்குதுமா, எனக்கு காய்ச்சல் வந்துருச்சுமா அப்படிங்கிறீங்க. எடு செருப்ப, என்ன காய்ச்சல் வந்துச்சுன்னு ஏமாத்திரியா வேலை சொன்னால் தான் இவளுக்கு எல்லா நோயும் வரும். எங்கே உங்கள் பிள்ளைக்கு எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நான் எனக்கு எடுத்து வச்சுருக்கேன், என் பிள்ளைய நல்லா வளர்த்து வச்சுருக்கேன், உனக்கு தலைவலியும் இல்லை ஒன்றும் இல்லை நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவங்களுக்கு சப்போர்ட் பட்டு அம்மா திட்ட, எதோ தலைவலி இல்லையா, என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, தலை பிடிச்சி பாருங்கன்னு சொல்ல, அப்போ நீங்கள் ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் போய் பிடிச்சி பார்க்குறீங்க. அவங்க ஐயோ தலைவலிக்கு தொட்டு தொலைங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா 2 பேர் பிடிச்சி நசுக்கி இருப்பீங்க. எனக்கு இல்லாத வலி கூட நீங்கள் உருவாக்கிடுவீங்க போல்.
போய் தொலைங்க, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போய் படுத்துக்கிறாங்க. ஆனாலும் உங்களுக்கு மனசு கேட்கல. மார்னிங் நேரமே அலாரம் வச்சு எழுந்துக்கிறீங்க. அப்போ எழுந்து போகும்போது அம்மாவும் எந்திரிப்பாங்களா? படு படு, நான் பார்த்துக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் தான், டெய்லியெல்லாம் இந்த மாதிரி என்னை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போக அவங்களும் சிரிச்சிட்டு போ போ, ஏமாற்ற மாட்டேன், ரொம்ப சலுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி சரி, ஏதோ தாயா போயிட்டியேன்னு உதவி பண்ணுறேன் அப்படின்னு இந்த வாசல் பெருக்கிற விளக்குமாறு இருக்கும்ல, ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வாசல் தெளிக்க போகிறீங்க. நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிராமத்து சைடு தான். ஸோ அப்படியே வாசல் தெளிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் சாணம்லாம் கரைச்சி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு தெளிக்கிறீங்க. சாணி தான் தெளிப்பாங்க கிராமத்தில் மோஸ்ட்லி வாசல் தெளிக்கிறதுக்கு. அப்போது சாணியெல்லாம் அப்படியே தெளிச்சுட்டு நீங்கள் வாசலெல்லாம் கூட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கோலம் போடலான்னு உட்காந்து வாசலில் கோலம் போட்டுட்ருப்பீங்களா? அப்போது டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஒரு பால் பாக்கெட் விழுகுது. என்னது? எங்ககிட்டயே மாடு இருக்குது, எருமையும் இருக்குது, எங்களுக்கெல்லாம் பால் வேணாம், எதுக்கு இதை கொண்டு வந்து போடுறீங்க, அம்மாக்கு இது கேட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அந்த பால் போட்ட பையன் பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுறான் நேரா. என்னடா அது, சும்மா கொடுக்குறானா என்ன, ஏதாவது ஃப்ரீயா? இல்லையே, காசு விலையெல்லாம் போட்டிருக்குது. சரி, எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட் இருக்கும் இல்லையா, கேட்டில் ஒரு பையை எடுத்து வச்சு அந்த பையில் அந்த பால் பாக்கெட்டை போட்டுருவீங்க. சரி ஓகே, வந்தால் எடுத்துகிட்டு போட்டு, தெரியாமல் போட்டு போயிட்டா நாட்டுக்குது, புது பையன் நினச்சிட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா வாசலெல்லாம் தெளிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அப்போ பால் பாக்கெட் வந்துட்டு அவங்கக்கிட்ட விழுகுது. என்னடா அது, யோ தம்பி இங்கே பாரு, எனக்கு பால் பாக்கெட்லாம் வேணாம், எங்கள் வீட்லேயே மாடுக்கு நல்லா வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பையன் போயிடுறான். கிறுக்கனா இருப்பானோ, நேற்று வாயின்னு சொன்னான், ஆனால் எதுக்கு டெய்லியும் போட்டுட்ருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா அந்த பால் பாக்கெட் அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ நைட் ஆகிருக்கும். ராத்திரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குமா, இங்கே ஒரு மாதிரி ஹீட் ஆகுது, கரண்ட் வேறு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போகிறீங்க காற்று வாங்கலான்னு சொல்லிட்டு. நல்லா சில் சில்லுன்னு காற்றடிக்குது. இந்த காற்று எங்கேயுமே கிடைக்காது, இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்க. சடனாக உங்களுக்கு யாரோ உங்களை க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க, யாருமே இல்லை. என்னது, ஏதோ போன மாதிரி இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க. சடனாக உங்களுக்கு மெத்தைக்கு கீழே, அதாவது மொட்டை மாடியில் தான் நிற்பீங்க, அந்த பக்கம் கீழே ஏதோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றியும் இந்த சோளத்தட்டெல்லாம் நட்டு வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது. ஸோ தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கீங்க. என்ன சத்தம், காட்டுக்குள்ளே என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஒரு மாதிரி கருப்பு உருவம் போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், செம பயம் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு கீழே இறங்கி ஓடி வந்து உங்களோட வீட்டுக்குள்ளே போய், அதாவது டோரை லாக் பண்ணி நல்லா ஒரு மாதிரி போர்வையெல்லாம் இழுத்து போற்றி படுத்துக்கிறீங்க. அப்போது படுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு யாரோ வந்து உங்கள் காலை தொடுற மாதிரி இருக்குது. செம்ம பயமாக இருக்குது. கண்ணை முழிச்சா அவ்வளோதான், செத்தே போயிட்டுன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு நீங்கள் கண்ணையே முழிக்காமல் அப்படியே படுத்துகிட்டே இருக்க. இப்போது ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னா உங்கள் பக்கத்தில் வந்து ஏதோ படுக்கிற மாதிரி இருக்குது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நீங்கள் அப்படியே அந்த போர்வை விலைக்கு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு லைட்டாக விளக்குவீங்க. ஆனால் உங்களுக்கு பார்க்குற அளவுக்கு தைரியம் இல்லை. அம்மான்னு சொல்லிட்டு ஒரு கத்திடுறீங்க. அவ்வளோதான், அடுத்த செகண்டுக்கு அம்மா ஓடி வந்து கதவை தட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எனக்கு பயமாக்குன்னு சொல்லிட்டு இருக்க, கதவை தடின்னு கத்துறாங்க. எனக்கு எந்திரிக்கவே பயமாக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போது அப்பா பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாக வந்து வயன் வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? எதுவும் இல்லை, ரூமில் கதவை தர, என்னாச்சு அப்படின்னு கேட்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதவை திறக்கிறீங்க. கதவை திறந்ததும் அம்மா ஓடி வந்துட்டு, என்ன ஏன்டி கத்துன அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா இந்த வீடு வேணாம்மா, இங்கே என்னமோ இருக்குமா, இங்கே ஏதோ பேய் இருக்குன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்ல. பேயா? ஏண்டி வளர்ற அப்படிங்க. மொட்டை மாடிக்கு போனேன்னா ஏதோ ஒன்று என்ன துரத்துற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் காட்டுக்குள்ளே ஏதோ ஓடுற மாதிரி இருந்துச்சு, இப்போ இங்கே காலை பிடிக்கிற மாதிரி இருக்குது, பக்கத்தில் படுக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு பயமாக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்மா டைட்டாக ஹக் பண்ணிக்க. ஏய் நிஜமா அப்படியெல்லாம் இருந்துச்சா என்ன, உன் பக்கத்தில் படுக்கிற மாதிரி இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. காலை கூட பிடிச்சதுமா, நல்லா சென்ஸ் ஆச்சு எனக்கு அப்படிங்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் உங்கள் ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போது அப்பா பார்த்தீங்கன்னா டோர் லாக் பண்ணிவிட்டு இப்போ தேடு அப்படிங்கிறாரு. அப்படியே எல்லோரும் தேடிக்கிட்டு இருக்கா. நீங்கள் அம்மா அம்மான்னு கத்துறீங்க. என்னடி அப்படிங்க. அம்மா அந்த இடத்துல கருப்பாக ஏதோ உருவம் தெரியுதுமா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இரு நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு உங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வாஷ் இருக்கும், அதை அப்படியே எடுத்து அந்த இடத்துல இருந்து அப்படியே ஓங்கி இடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தூக்கி வீச ஐயோன்னு சொல்லி ஒரு கத்து சத்தம். என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விருக்குன்னு பயந்து அப்பா கிட்ட ஓடி போய் நின்றுக்குவீங்க. உங்களோட அம்மா பயந்து போயிட்டு அப்பா கிட்ட வந்து நின்றுக்க. இப்போது அந்த இடத்துல அப்படியே ஒரு ஆள் விழுகிற மாதிரி இருக்குது. ஏய் யார் ராணின்னு சொல்லிட்டு அப்பா பார்த்தீங்கன்னா வந்து அப்படி சட்டக்காலம் பிடிச்சி இழுக்க பார்த்தா ஹோபி. தம்பி நீயா அப்படின்னு சொல்லி கேட்க, மாமா அப்படிங்கிறாரு. செம்ம ஷாக் உங்களுக்கு.
இவர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மாவுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. ஸோ உங்களோட அப்பாவும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, எப்படி வந்தீங்க உள்ள அப்படின்னு கேட்க, அது வந்து நான் என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் வயன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, உங்களோட அம்மானா அவகிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆ ஓ, டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வேணுமா, கொண்டு வந்திருக்கீங்களா, இல்லை நாங்கள் அப்ளை பண்ணி அனுப்பணுமா, சீக்கிரம் வந்து சேரும் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அப்போது நீங்களும் அப்படி திருத்துன்னு முடிச்சுட்டே இருக்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாரு. ஆஹா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. அப்போது ஹோபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெஞ்சுற மாதிரி பேசுகிறாரு. ஒரு டைம் ஒரு கொஞ்ச நேரம் பேசு, ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு கேட்க, உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா பேசிட்டு வா ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவன்கிட்ட பிள்ளைய விட்டுட்டு வர சொல்கிறீங்களா? அவன் பண்ணதெல்லாம் பத்தாதா, அவன் மூஞ்சில் சிரிப்பு வரத்துக்கே இத்தனை நாள் ஆயிடுச்சு, திரும்ப எதுக்காக அவன் வந்திருக்கான், அவளை கஷ்டப்படுறதுக்கே வருவானா என்ன அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்க. ஹோபிக்கு அதெல்லாம் கேட்க கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அமைதியாக நின்றுட்டே இருக்காரு தலையை குனிஞ்சிக்கிட்டு. நீங்களும் அப்படியே வந்துட்டு ஹோபியே பார்த்துட்டு நிற்க, அப்பா வெளில போயிட்டு அம்மாவே வெளியே இழுத்துக்கிட்டு டோரை லாக் பண்ணிட்டு சீக்கிரம் பேசிட்டு வான்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. அப்போ ஹோபி பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக வந்து உங்கள் கையை பிடிக்க வர, நீங்கள் 2 ஸ்டெப் பேக்கில் போகிறீங்க. சாரி அப்படின்னு சொல்ல, பரவாயில்லைங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இதில் சைன் பண்ணி கொடுக்கணுமா, இல்லை நாங்கள் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ ஏன் இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கணும்ல, அதுக்கு தான் நான் போட்டு கொடுத்துட்றேன், நான் பிரச்சனைலாம் பண்ண மாட்டேன், நீங்களாவது ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட்டாக வந்து உங்களை ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டுறீங்க. அப்போது ஹோபியும் வந்துட்டு புத்தன் போய் கட்டில் விழுந்துடுவார். நீங்கள் அறிவில்லையா உனக்கு, என்ன பண்ணிட்டுக்கா, எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, ஏதாவது பேசிட்டு போகிறேன், இங்கேருந்து கிளம்புங்க, என் அம்மா அப்பா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, என் அப்பா பொறுமையாக இருக்காருன்னு நினைக்காதீங்க, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பிடுங்க, நான் எதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? ஸோ ஹோபி பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சாரி கேட்க தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. கேட்டாச்சுல கிளம்பு அப்படிங்கிறீங்க. ஆனால் வயன் ஒரு சான்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிமீங்க, இதை நான் கேட்குறதுக்கு எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது, ஆனால் ஒரு சான்ஸ் கொடுக்குறியா, கேட்காமையே போயிட்டுனா வழக்கம் முடிச்சா நான் வருத்தப்படுவேன், அதனால தான் கேட்குறேன், ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறியா அப்படின்னு கேட்க, நீங்கள் எதுவுமே சொல்ல, அப்போ கதவு திறங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அவரு கதவு திறந்து விட நீங்கள் வெளியே போயிடுறீங்க. அப்போ ஹோபி பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டே இருக்க, வெளில கிளம்புங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா சொல்லிடுவார். ஸோ அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே கிளம்பிடுறாரு. இப்போ அப்படியே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு அழுகையாக வருது. அம்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் அழுகுவீங்கன்னு தெரிஞ்சவங்க கூட வந்து படுத்துக்கிறாங்க. உங்களால் அழுக கூட முடியல, அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு படுத்துருக்கீங்க. அவங்களும் நீ அழுக வேண்டிய அவசியமே கிடையாது, நீ அழுதினா கண்டிப்பாக அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, அவனுக்காக இதுக்கு மேலே நீ அழுகக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறீங்க. அப்படியே தூக்கமே வரமாட்டேங்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்குது. என்னையும் கல்யாணம் பண்ணிட்டாரு, ஏற்கனவே அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, குழந்தை சத்தம் கூட கேட்டுச்சு, இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்காரு, இன்னொரு சான்ஸ் எதுக்காக நான் கொடுக்கணும், அவருக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நைட் அந்த மாதிரி தான் பாஸ் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அம்மா தான் எழுப்புறாங்க. எந்திரி, அப்பா தோட்டத்துக்கு போகிறாரு, போய் தண்ணி எடுத்து விடு அப்படின்னு சொல்ல, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெளியே போகிறீங்க. வெளியே போனால் பால் பாக்கெட் கிடக்குது. யாவண்டா இது எப்போ பார்த்தாலும் பால் பாக்கெட்டு போட்டுகிட்டே இருக்குது, எங்கள் வீட்டிலே மாடெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே அங்கேருந்து தோட்டத்துக்கு போயிடுறீங்க. தோட்டத்தில் போயிட்டு மோட்டர் ரூம் இருக்குல்ல, ஸோ மோட்டர் ரூமில் போயிட்டு அந்த இதை ஆன் பண்ணி விட்டுட்டு, இப்போ தண்ணி அந்த பம்பில் வந்துட்டு இருக்கோம், பம்பு செட்டு தானே, ஸோ அதில் தண்ணி வந்துட்டு இருக்கு. நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே உட்காந்து அப்படியே காலாட்டிட்டு விளையாட்டிட்டு இருக்க. அப்போது இந்த பக்கம் சடனாக உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா கற்றுன்னு கத்திட்டு இருக்கிறாரு. அப்பா என்னாச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜம்ப் பண்ணி குதிச்சு தண்ணிக்குள்ளே ஒரு மாதிரி ஓடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் அந்த தண்ணி வாய்க்கால் வந்துட்டு எந்த இடத்துக்கு போதோ அங்கே தான் அப்பா வந்து தண்ணி கட்டிட்டு இருப்பார். அப்போது நீங்கள் அப்பா அப்பான்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுறீங்க. ஓடி போய் பார்த்தா அப்பா அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் நிற்கிறாரு. அப்போ என்னாச்சு உனக்கு, இதை கடிச்சிச்சா என்ன, வா வெளியே அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஐயன் நீ அங்கே பாரு அப்படிங்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த சோளக்கல்ல பொம்மை இருக்குல்ல, அதுதான், அது பொம்மைப்பா, இதை பார்த்தா நீ கத்துன, பயந்து போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்க, அங்கே பாரு அப்படிங்கிறாரு. ஸோ பார்த்தா அது அசையுது, காற்றுக்கு அசையும்பா அப்படிங்க. இல்லை இப்போ அங்கே பாருங்கிறாரு. இப்போ 2 பேரும் பார்க்குறீங்க,
அந்த சோளக்கல்ல பொம்மை பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டு இருக்குது. அவ்வளோதான், அப்படியே செம பயத்தோடு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா, என்னது என்னது அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சு கல் இருக்கும் இல்லையா, அந்த கல் வந்துட்டு தண்ணியெல்லாம் ஓடும்ல, தண்ணி ஓடுற இடத்துல இந்த சிக்கிமுக்கி கல் ஜாஸ்தி கிடைக்கும். அப்படியே நீங்கள் அந்த வாய்க்கால், குட்டி வாய்க்காலில் தானே இருப்பீங்க, அதுக்குள்ளே அப்படியே கையை விட்டு தண்ணிக்குள்ளேருந்து ஒரு நல்ல பெரிய சிக்கிமுக்கி கல்லை எடுத்துக்கிறீங்க. அதை அப்படியே எடுத்து ஒரு மாதிரி தூக்கி வீச அந்த சோளக்கல்ல பொம்மையோட தலை பார்த்தீங்கன்னா பானையில் தானே இருக்கும். ஸோ அந்த பானை உடையுது. அந்த பானை உடஞ்சி அடுத்த செகண்டுக்கு ஐயோன்னு சொல்லி ஒரு சத்தம். அதை பார்த்து நீங்கள் 2 பேரும் இன்னும் பயந்துக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு அப்போ ஏதோ கத்துறாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறீங்க. அப்போ பார்த்தா அந்த பொம்மையிலேருந்து ஏதோ ரத்தம் வர மாதிரி இருக்குது. அப்பா, இதுக்குள்ளே ஏதோ ரத்தம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் அப்படியே குனிஞ்சு பார்த்துட்டுக்க. சடனாக அந்த பொம்மை டக்குன்னு எழுந்திரிச்சு நிற்கா. 2 பேரும் அப்படியே கத்திட்டு கீழே விழுந்துறீங்க. அப்புறம் பார்த்தா அங்கே நிற்கிறது பார்த்தா ஹோபி. நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சிவானான்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா பார்க்க, ஹோபி பார்த்தீங்கன்னா அந்த தலையில் பாதி உடஞ்சி பாதி உடையாத மாதிரி இருக்குல்ல அந்த பானை, அதை பார்த்தீங்கன்னா கழட்டி அந்த பக்கம் வீசிட்டு, அந்த பயம் இருக்கட்டும், இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் பொண்ணை என் கூட அனுப்ப வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஒரு நாள் கூட உங்களை நிம்மதியாக வேலை செய்ய விட மாட்டேன். அப்புறம் இங்கே பாரு வயன் உன்னத்தான் அப்படிங்கிறாரு. என்ன அப்படிங்கும்போது நீங்கள் பார்க்க, உன்னத்தான் அப்படிங்கிறாரு. என்ன அப்படிங்கிறீங்க? நீ என் கூட வரலனா உனக்கு இப்படி தான், உன்னையும் பயமுட்டுவேன், பேய் மாதிரி பயமுட்டுவேன், அப்புறம் உன் அம்மாவை பயங்கரமாக பயமுட்டுவேன், ஒழுங்காக என் கூட வந்துடு அப்படிங்கிறாரு. லூஸா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இங்கே எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு நீ வேணும் அப்படிங்கிறாரு. நான் வேணுமா? எனக்கு ஒன்றும் புரியலை. என் வீட்டில் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும், இங்கேருந்து கிளம்பி போகிறதா உங்கள் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக, உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா ஹோபி கிட்ட போயிட்டு அவரோட ஃபேஸ்க்கு நேரா, நான் சைலண்ட்டாக இருக்கேன்னு நீ என்னை தப்பு கணக்கு போடாத, நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன், என் பொண்ணை அழ வச்சினா அவ்வளோதான், மரியாதை இங்கேருந்து கிளம்பிடு அப்படிங்க. ஹோபி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்துறாரு. உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா இருக்குன்னு பயந்து கத்திட்டு அந்த பக்கம் வந்து ஓட ஆரம்பிச்சிருவாரு. ஸோ ஹோபிக்கு செம சிரிப்பு. என்னமோ வீரவாசனெல்லாம் பேசுனீங்க, எதுக்கு பயந்து ஓடுறீங்க? இப்படி தான் பயமுறுத்துவேன். என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? அவள் என்னோடய ஒய்ஃபு, ஆளுக்கு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் முடியாது. அப்புறம் முக்கியமாக உனக்கு 2 நாள் டைம், அதுக்குள்ளே நீ என் கூட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் வருவ அப்படின்ட்டு போகிறாரு. இவர் போகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி டிஸ்பிலீவோடு அவரை பார்க்குறீங்க. அப்போ உங்களோட அப்பாவும், அந்த பையனுக்கு மண்டையில் தான் அடிபட்டுருச்சா, பைத்தியம் ஆயிட்டானா அப்படின்னு கேட்க, தெரியலையேப்பா, ஒரு வேளை ஏதாவது அடிபட்டுருச்சோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா வெளியே வாசலில் வந்து கோலம் போட்டுட்டு இருக்க. அப்போது இவர் சடனாக போயிட்டு அவங்க முன்னாடி நிற்க, அவங்க விருக்குன்னு பயந்துடுறாங்க. அப்போது நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கிற, நீ இன்னும் இங்கேருந்து கிளம்பலையா அப்படின்னு அம்மா கேட்க, நான் எப்படி கிளம்புவேன், உங்களே வான் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன், என் வைஃபை என் கூட விடுறீங்க, விடலைண்ணா அவ்வளோதான், உங்களை தினம் பயமூர்த்தி டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு போகிறாரு. என்னடா இவன் நல்லா தானே இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இவர் பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட் ஒரு கேடு, உங்களுக்காக நான் தினமும் பால் பாக்கெட் போட்டால் மாடு இருக்குது எருமை இருக்குதுங்கிறீங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடுங்கிட்டு போகிறாரு. அப்போது இவன் தான் பால் பாக்கெட் போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியலை. ஸோ ஹோபி உங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்ணும்போது இன்னொரு தடவை நீங்கள் தெளிவாக சொல்லிடுறீங்க, எனக்கு உன்னை பார்க்க கூட பிடிக்கல, உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கஷ்டப்படுத்த மட்டும்தான் ஞாபகம் வருது, அதனால் இங்கேருந்து நீ கிளம்பிடு, இன்னொருக்கா நீ என்னை பார்க்க வந்தீன்னா அவ்வளோதான், நீ என்னை கடைசியாக பார்க்குறது மாதிரி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேச, புரியல அப்படிங்கிறாரு. அதான் நீ என்னை கடைசியாக பார்க்குறதா இருக்கும், என்னை டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி சோகமாகிடுது. அப்போது என்னை பார்த்தா கூட இவளுக்கு பிடிக்காதா, அந்தளவுக்கு நான் பண்ணினேன்னா இல்லைங்களே, ஆனால் நான் தப்பு எதுவும் பண்ணலையே, அவள் என்னோட லவ்வர், அவளையும் விட முடியல, இவன் எனக்கு ஒய்ஃபு, இவளையும் விட முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் குழப்பத்தில் இருந்தேன். ஆனால் அதுக்குன்னு இப்படி விட்டுட்டு வருவா, இவ தானே எனக்கு 4 போட்டு திருத்தி இருக்கணும், அதெல்லாம் உனக்கு எக்ஸு, நான் தான் உனக்கு இப்போ இருக்கேன், நீ என் கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டு மிரட்டிருந்தா நான் அந்த மாதிரி பண்ணியிருப்பேனா, போயிருப்பேனா, நானும் அவளோட சேஃப்டிக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ யோசிக்கிறாரு. அப்போ மனசாட்சி பார்த்தீங்கன்னா அவரோட புடனிலே ஒரு தட்டி அவளோட சேஃப்டி நினச்சி போக தெரிஞ்ச உனக்கு இவன் தனியாக இருப்பான்னு தெரியலல்ல அப்படிங்குது. இவருக்கு ஒரு மாதிரி அடிக்கடி இந்த மனசாட்சி கூட பேசி சண்டை போடுறதே வேலையாக போச்சா. இப்படியே தான் ஒரு கொஞ்சம் டேஸ் போயிட்டே இருக்குது. உங்களோட அப்பா அம்மா 2 பேரும் அரண்டு போயிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் ஏன் காலையில் தண்ணி கட்ட போக மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி அப்பாட்ட கேட்க, அதுவா
அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. அம்மா கிட்டேயும் நீ ஏன் வாசலே தெளிக்கிறதில்லன்னு கேட்டா, அதை நான் 7 மணிக்கு மேலே தெளிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் தானே அவர்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பீங்க, ஆனால் உங்களோட அம்மா அப்பா கிட்ட போகலாம்ல. அவர் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு அப்பா போனால் அங்கே போய் பயமுறுத்துறது, அம்மா வீட்டை விட்டு வெளியே வந்தால் இருக்குன்னு பயமுறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சேட்டை பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களோட அப்பாவால் தண்ணி கூட கட்ட முடியல காட்டுக்கு. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான். சரி ஓகே, இதுக்கு மேலே விட்டோன்னா பயிரெல்லாம் வாடி போயிடும். இன்றைக்கி அவன் வந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் போயிட்டு தண்ணி கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டுருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா போகிறதே இல்லை எங்கேயுமே. அப்போது உங்களோட அப்பாவும் காட்டுக்கு தண்ணி கட்டிகிட்டு இருக்கா. வழக்கம் போல் ஹோபி வந்து அங்கே பயமுறுத்த, உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயந்துக்கவே இல்லை. இவரும் அவரோட மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, என்னை பார்த்தா பயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக வேஷம் போட்டு வராரு. அப்போ உங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா தூர போய் நில்லு அப்படிங்கிறாரு. சகஜமாக பேசிகிட்டு இருக்காரு, ஒரு கோவத்தில் கூட பேசலை. தூரப்போ அப்படின்னு சொல்ல, மாமா உங்களுக்கு நிஜமாவே என்னை பார்த்தா பயம் இல்லையா, இங்கே பாருங்கள் ஈ ஆ ஓ அப்படிங்கிறாரு. அவங்களோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி சிரிப்பே வந்திருக்கும். சிரிச்சிங்களா சிரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, டே என்னடா வேணும் உனக்கு எனக்கு மேலே கோவப்படவும் முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி பம்பு அதுன்னு தண்ணி வந்துட்டுருக்கோம் இல்லையா, ஸோ மோட்டரெல்லாம் எடுத்து விட்டால் பம்பு செட்டில் தண்ணி வரும்ல, அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு இவரை கூப்பிட்டு வச்சு கேட்க, அப்போது ஹோபி பார்த்திங்கன்னா நடந்த எல்லாமே சொல்கிறாரு. என்ன சொல்கிற அப்படின்னா, நீ அவளுக்காக ஏன் பொண்ணை கஷ்டப்படுத்தியிருக்க, எப்படி இருந்தாலும் அதானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அங்கிள் புரிஞ்சுக்கோங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு எக்ஸே இல்லையா என்ன அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லையே அப்படிங்கிறாரு. தெரியும், அந்த ஊரில் முனிமா இருக்கால, அந்த அந்த அவங்க வந்துட்டு உங்களோட எக்ஸு தானே அப்படின்னு சொல்ல, அதை ஏன்டா இப்போ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கேட்குறாங்க. அவங்க கஷ்டப்பட்டா நீங்கள் பார்த்துட்டு இருக்க முடியுமா சொல்லுங்கள், உங்கள் பொண்ணு இவ்வளோ வளர்ந்துட்டால, ஆனால் இப்போ கூட அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் யாருக்கும் தெரியாமல் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லவும், டேய் வாய மூடுறா, எனக்கு ஒரு பிள்ளையா இருக்கா, என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சால் நீங்கள் புதைச்சிடுவா அப்படிங்கிறாரு. தெரியுதுல்ல, இதுதான் ஒரு ஆம்பளையோட மனசு. என்னதான் இருந்தாலும் ஒரு காலத்தில் நம்ம நேசித்த பொண்ணாக இருந்தால் அவங்க கஷ்டப்படும் போது அவங்கள விட்டுட்டு போக முடியாது. அதே சமயம் நீங்கள் அவங்க கூட தப்பாக எதுவும் இல்லைல்ல அப்படிங்க. ஐயோ சத்தியமாக இல்லை அப்படிங்கிறாரு. நீங்கள் இல்லாத போது நான் மட்டும் எப்படி, நீங்கள் எப்படின்னு அப்படி நினைக்கலாம். அந்த இடத்துல அவளுக்கு பாதுகாப்பு இல்லை. உண்மை என்னன்னு தெரியுமா, அவள் தனியாக இருக்கும்போது தேவையில்லாமல் 4-5 பேர் அவகிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்க. அதனால தான் நான் அங்கே இருக்க வேண்டி வந்துச்சு. உங்கள் பொண்ணுக்கிட்ட எனக்கு இதை சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, அது ஒரு மாதிரி வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டா. அப்புறம் அத்தையும் தப்பாக புரிஞ்சு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்னால் அதை சொல்லவும் முடியல. அதனால தான் ஒரு ஆம்பளையோட மனசு ஆம்பளைக்கு தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? அவள் என்னதான் இருந்தாலும் என் எக்ஸு தானே. நான் நேசித்த ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டா, பார்க்க முடியல, அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஆனால் என் பொண்ணு அப்படிங்க, ஆனால் இவ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லவும், போடாடே அப்படிங்கவும், மாமா இப்போ அத்தை தானே உங்களுக்கு எல்லாமே, நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன்னா, நான் இனிமேல் அந்த பக்கமே போக மாட்டேன், அவளோட லைஃப்குள்ளே நான் மறுபடியும் போகவே மாட்டேன், எனக்கு வைன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ப்ராமிஸ் எல்லாம் பண்ண. சத்தியமாக போக மாட்டியா அப்படின்னு கேட்க, நானும் போக மாட்டேன், அவளும் வரமாட்டா, சொல்லப்போனால் அவள் இங்கேருந்து கிளம்பிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் நீ என் பிள்ளை தேடி வந்தியான்னு கேட்குறாரு. ஐயோ சத்தியமாக இல்லை, அவள் கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன், நல்லா யோசிச்சு பார்த்தேன், சொல்லப்போனால் அவள் தான் என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் நான் உனக்கு எக்ஸ் தான், ஸோ உன்னோட ஒய்ஃபை பாரு, அவள் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, ஸோ உன் லைஃப்பை நீ பாருன்ட்டு போயிட்டா. எனக்கும் அதான் சரின்னு பட்டுச்சு. அவள் போல்டா என்னால் தனியாக வாழ முடியும்னு சொல்லும்போது நான் அவளை தொல்லை பண்ணக்கூடாது, அதே சமயம் என்னை நம்பி வந்த பொண்ணை நான் இந்த மாதிரி விட்டுருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ உங்களோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நியாயம்தான் தோணுது. ஆனாலும் நீ என் பொண்ணை கஷ்டப்படுத்திக்க, நீ அவள் கூட போய் இருந்துக்கிட்டு என் பொண்ணை தனியாக விட்டுருக்க, என் பிள்ளைய ஒரு நாள் கூட தனியாக விட்டு நாங்கள் எங்கேயும் போனதில்லை தெரியுமா, எத்தனை நாள் நீ தனியாக விட்டுட்டு போயிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் மாமா, நான் வேணுனாலே இது பண்ணலை, தப்பு தான், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அதுக்கு வைன் தரன்னு கொடுக்கட்டும், ஆனால் நீங்கள் அவளை என்கிட்ட பிரிக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அப்புறம் அத்தைக்கிட்ட உங்களை பிரிச்சிருவேன் அப்படிங்கிறாரு. என்னடா மிரட்டுறியா அப்படின்னு கேட்க, அப்படி கூட வச்சுக்கோங்க, நான் கெஞ்சி கேட்குறேன், நீங்கள் கெஞ்சி கேட்கும்போதே வலிக்கு வரலன்னா இப்படி தான் மிரட்டுவேன், அப்புறம் அத்தைக்கிட்ட போய் சொல்லிடுவேன், அந்த முனிமாக்கு அடிக்கடி உங்களோட அக்கௌண்ட் வந்து பணம் போகும் போல் அப்படின்னு சொல்லி சும்மா தூக்கம் போட்டு விட்டால் போதும், அவங்க அதை நோண்டி நோண்டி பெருசு பண்ணி அதை குழியாக பறித்து புதையல் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல, என்னடா தூபங்கிற புதையலுங்கிற அப்படின்னு அவங்களோட அப்பா கேட்க, ஆமாம் சும்மா நான் போகிற போக்கில் ஒரு பேச்சு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொம்பளைங்க மனசெல்லாம் இப்படி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கும், அதை யோசிச்சு ஒரு பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருந்தால் கூட அதை தோண்டி எடுத்துருவாங்க. அதைத்தான் சொல்கிறேன், கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு சங்கு தான் இங்கே தான் புதைப்பாங்க, நான் தான் வந்து உங்களுக்கு குழியெல்லாம் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே பாருப்பா, சரி ஓகே,
உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அத்தை நீங்கள் தான் சமாளிக்கணும், அதுக்கு எனக்கு கண்ணாலே பிடிக்கல அப்படிங்க. எனக்கும் தான் பிடிக்கல அப்படிங்கிறாரு. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என் ஒயனுக்கு என்ன பிடிச்சா போதும் அப்படிங்க. அவளுக்கு தான் பிடிக்கல அப்படின்னு அப்பா சொல்ல, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு போதும் அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் உங்களோட அப்பா பொறுமையாக உங்களோட அம்மா கிட்ட, ஏண்டி இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு ஒயனை நம்ம கூட வச்சுட்டு இருக்க முடியும், அவன் திருந்தி வந்தால் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பேசுகிறீங்க, என் பொண்ணு எப்படி கஷ்டப்பட்டிருப்பா, ஆ சொல்லப்போனால் என்னை விட அதிகமாக நீங்கள் தான் அவளை நினச்சி கஷ்டப்பட்டீங்க, மறந்துட்டீங்களா அப்படிங்க. ஆனால் இப்போ அவள் கஷ்டப்பட்டு தானே இருக்கா, உனக்கு தெரியுமா என்ன எனக்கு தெரியுமா அவள் ஹாப்பியாக இருக்கான்னு. நம்ம முன்னாடி சிரிக்கிறா, ஆனால் அவளோட லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு வருத்தம் இருக்கும்ல, ஒரு சான்ஸ் நம்ம அவனுக்கு மட்டும் இல்லை அவளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட அம்மாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, ஒரு 2-3 நாள் வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு வழியாக வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிடுவாரா. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவுக்கும் சரி ஒரே ஒரு தடவை தான், ஆனால் திரும்ப அவன் அந்த மாதிரி பண்ணானா அவனை நான் ஜெயிலில் பிடிச்சி போடாமல் விட மாட்டேன், இல்லைனா இங்கே காட்டிலே குழி தோண்டி புதைச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. அதை உனக்கு முன்னே நான் செஞ்சிடுவேன், இன்னும் ஒரு தடவை வயனோட கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சு கோபியோட பாடி நம்ம காட்டுக்கு உரமாயிடும் அப்படிங்கிறாரு. ஓகே ஒரு தடவை சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் அப்படியே காற்று வாங்கிட்டு நிற்கிறீங்க. என்னென்னமோ யோசனை, எப்படியெல்லாமோ வாழணும்னு நினச்சேன், ஆனால் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, கட்டி வச்சாங்க சந்தோஷமாக தான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன், ஆனால் அவர் என்னை விட்டுட்டு போனார் இன்னொரு வீட்டுக்கு, அப்புறம் திடீர்னு வராரு, வேண்டவே வேணாம் எல்லாம் முடிஞ்சு நினைக்கும் போது திரும்ப வேணும்ன்ட்டு வராரு, அப்புறம் நான் வேணான்னு சொல்லிட்டேன் போயிட்டாரு, திரும்ப வந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. உங்களுக்கு குழப்பமாக இருக்குது. அப்போ உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னம்மா அப்படிங்கிறீங்க. ஸோ நடந்த எல்லா விஷயத்தையும் உங்களோட அம்மா உங்ககிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் நீ நம்புறியா என்ன அப்படின்னு கேட்க, நம்பி தானே ஆகணும், ஏன்னா நான் நல்லா தெளிவாக அந்த பையன்கிட்ட பேசிட்டேன், இதுதான் நடந்திருக்கு, தப்பு தான் அவன் பண்ணது தப்பு தான், ஆனால் ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு அப்படின்னு சொல்லி கேட்க, முடியாது அப்படிங்கிறீங்க. அப்போ உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா சரி வயன், ஒரு வேளை நீ ஒரு பையனை லவ் பண்ணி அந்த பையன் கஷ்டப்படுறான், நீ கல்யாணமே பண்ணிட்டு போயிட்ட, அப்போ அவன் கஷ்டப்படும் போது நீ ஏதாவது உதவி பண்ணலான்னு நினைப்பிய மாட்டியா அப்படின்னு கேட்க, தெரியலையே அப்படிங்கிறீங்க. பண்ணுவேன், எல்லாத்துக்கும் அதுதான் நார்மலான ஒரு விஷயம். ஸோ நீ ஹெல்ப் பண்ணும்போது அவன் ஹெல்ப் பண்ணால் தப்பு இல்லையா அப்படிங்க. பணம் காசுனா ஹெல்ப் பண்ணால் தப்பு இல்லைம்மா, அவங்களோட வீட்லேயே போய் அங்கேயே தங்கிட்டு ஏதோ கீப்போட வீட்டுக்கு வர மாதிரி வாரத்துக்கு ஒருக்கா என் வீட்டுக்கு வந்தா எப்படிம்மா, நான் என்ன அவருக்கு சைட் ட்ரிக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அம்மா பார்த்தீங்கன்னா புரியுது, ஆனால் ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு, உன்னை நாங்கள் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் நீ பிடிக்கலன்னு வந்துட்டினா என்றைக்குமே உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுத்து பாரு அப்படிங்கிறாங்க. யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக விட்டாருங்க. இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆகுது. ஹோபியும் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணுறனே தெரியல, இவ என்ன சொல்ல போகிறாலோ தெரியலன்னு சொல்லிட்டு அவரை சுற்றிக்கிட்டே இருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வழக்கம் போல் மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்க, உங்களோட அம்மா வந்துட்டு வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே பாரு, நீ ஏன் நீ சோகமாகவே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப யோசனையாக இருக்குமா, எனக்கு எது சரி எது தப்பு, நான் என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு எதுவுமே தெரியல, ஏன் என்ன இப்படி வளர்த்துனேன், சுயமாக என்னால் எந்த முடிவு எடுக்க முடியல, யாரையாவது டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். தப்பு தான், ஆனால் அம்மா உனக்கு கெட்டது பண்ண மாட்டேன்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் சரி ஓகே, எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறீங்க. இப்போது என் பொண்ணோட முகத்தில் சிரிப்பே இல்லை, அதனால் அப்போ முகத்தில் சிரிப்பு வரணும்ல அப்படின்னு சொல்ல ஆட்டோமேட்டிக்காக சிரிக்கிறீங்க. ஏன்னா இப்படி சொன்னாங்க அப்படின்னா அந்த மின்மினி பூச்சி தான் கொண்டு வருவாங்க சின்ன வயசுலேருந்தே. அப்போ நீங்களும் ஏய் மின்மினி பூச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே கேட்க, அவங்களும் உங்களை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு அவங்க கையை விரிக்க அந்த மின்மினி பூச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நிறையா அவங்கள சுற்றி அப்படி பறக்குது. அம்மா இத்தனையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களும் பிடிச்சிருக்கா அம்மாடி சிரிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கீழே அப்படிம்பாங்களா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக போகிறீங்க. கீழே போனீங்கன்னா கீழேயும் வந்துட்டு நிறையா மின்மினி பூச்சி சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்பா அந்த இடத்துல இல்லை. அப்பா நீ எங்கேருந்து இவ்வளோ பிடிச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த மின்மினி பூச்சி எந்த இடத்துக்கு வருதோ ஸோ அந்த இடத்துக்கு போகிறீங்க. லைக் அது ஒரு இடத்துலேருந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அது எங்கேருந்து வரும்னு ஒரு பாதை இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்க. அப்போது உங்களை சுற்றி நிறையா மின்மினி பூச்சி அழகாக சுற்றுது. நீங்கள் முன்னாடி நிற்கிற யாரையும் பார்க்க கூட உங்களுக்கு தோணலை. அப்படியே சுற்றி முற்றி அந்த மின்மினி பூச்சியை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கிறீங்க. அப்போது சடனாக நீங்கள் முன்னாடி திரும்பி பார்க்கும்போது உங்கள் முன்னாடி நிற்கிறது ஹோபி தான்.
நீங்கள் அவர் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. அப்போது அவரோட கையை அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்து விரிக்கிறாரு. இன்னும் நிறையா மின்மினி பூச்சி அழகாக உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து பறக்குது. நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. அவரும் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்ல, ஹா அப்படிங்களா, ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. என்னோடய ஒய்ஃபோட பர்த்டே கூட தெரியாதா என்ன அப்படிங்கிறாரு. ஆனால் உங்களுக்கு கோவம் வருது. அவர் பண்ணதெல்லாம் அப்படி ஞாபகம் வந்துட்டே இருக்கா. டக்குன்னு அந்த பக்கம் திரும்புறீங்க போகிறதுக்கு. அப்போது ஹோபி பார்த்தீங்கன்னா சட்டுன்னு உங்களை பின்னாடி இருந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் என்னை விடுங்க அப்படின்னு சொல்ல, மன்னிச்சுக்கோ ப்ளீஸ், என்னை மன்னிச்சுக்கோ, ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு அப்படின்னு கேட்க, என்னால் முடியாது அப்படிங்கிறீங்க. அதான் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, அந்த வழியெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்க கூட மாட்டேன். ஆனால் அத்தனை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, என்னால் முடியல. எப்படி இருக்கும் தெரியுமா, ஒவ்வொரு நாளும் அப்படியே நீங்கள் பாட்டுக்கும் அவங்க வீட்டுக்கு போயிடுவீங்க, வாரத்தில் ஒரு நாள் இங்கே வருவீங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, என்னால் ஒவ்வொரு நாள் நரகத்தில் வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு. திரும்ப என்னால் அங்கே வந்து வாழ முடியாது. நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, அப்போது டக்குனு உங்களோட ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா ஏதோ கண்ணீர் துளி விழுகிற மாதிரி தண்ணி ஈரமாக இருக்குது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அப்போது ஹோபி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக அழுதுட்டு, ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைனாலும் முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுற மாதிரி பேசுகிறாரு. அப்போது உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் அந்த ஹக்கை பிரேக் பண்ணி விட அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வந்திருப்பார், அழுதுட்டு வந்திருப்பார். அப்போது நீங்கள் அங்கேருந்து போகிறதுக்காக நகரும்போது, இன்னொரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிடுறாரு. திரும்பி பார்க்குறீங்க. எல்லாமே அவ்வளோதானே, இனி நான் என்ன பண்ணாலும் என்னை மன்னிக்கவே மாட்டேயா, எல்லாமே முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படிங்கிறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. இதுக்கு மேலே நானும் உன்னை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், கண்டிப்பாக தொல்லை பண்ண மாட்டேன்னு தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் திரும்பி போகிறாரு. ஏன்னா உங்களுக்கு அவரால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவர் போகும்போது, ஒரு நிமிஷம் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக நான் திரும்ப வரமாட்டேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்ல, ஒரு சான்ஸ் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறீங்க. டக்குன்னு அவர் அப்படி திரும்புகிறாரு. நீங்களும் ஒரே ஒரு சான்ஸ் தான், இந்த டைம் நீ ஏதாவது தப்பு பண்ணினா, சின்ன தப்பு பண்ணால் கூட திரும்ப உனக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா நிஜமாக தான் சொல்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்களும் ஓடி போய்ட்டு அவரை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவரோட ஃபேஸை கப் பண்ணிக்க, அவரும் உங்கள் ஃபேஸை கப் பண்ணிப்பார். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதை பார்த்திங்கன்னா மொட்டை மாடியிலேருந்து உங்களோட அம்மா அப்பா பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஓகே, 2 பேரும் இதுக்கு மேலேயாவது ஹாப்பியாக இருந்தாங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது கீழே நீங்கள் ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பேன் சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு அது போதும் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரா. என்ன அப்படிங்கிறீங்க. பர்த்டே கிஃப்ட்டு அப்படிங்கிறாரா. அது நீங்கள் தானே கொடுக்கணும், எனக்கு தானே பர்த்டே அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கொடுங்கன்னு சொல்லிட்டு கையை நீட்ட அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் கையை அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணுவார். என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, உங்களோட அம்மாவை அப்போ டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. அப்போ நீங்களும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. இதுதான் கிஃப்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, இல்லை இன்னொன்று இருக்குது அப்படிம்பாரா. சரி ஓகே கொடுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கையை நீட்டினா உங்கள் கையை பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு அவர் அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட வர, போதுண்டியே கண்ண முழிங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. ஓகே டியர், ஸோ இந்த ஒன் ஷாட்டை ஹாப்பி நீங்கள் இதோட நான் முடிச்சுக்கிறேன். அப்புறம் நீங்கள் வேணால் இந்த மாதிரி ஒரு சான்ஸு கொடுக்கலாம், இன்னும் ஒரு சான்ஸுன்னு சொல்லிட்டு, நானாக இருந்தால் சத்தியமாக கொடுக்க மாட்டேன். ஸோ கதைக்காக நான் ஒரு சான்ஸை கொடுத்தேன். ஏன்னா நீங்கள் ஃபீல் பண்ணிடக்கூடாதுல்ல, நீங்கள் எல்லாருமே ரொம்ப குட் சோல். ஸோ அதனால் நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுப்பீங்க. ஆனால் நான் அந்த மாதிரி கிடையாது, சத்தியமாக நானாக இருந்தால் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த லவ் கல்யாணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த தான் மையமாக வச்சுருக்கு. அந்த மையம் என்ன அப்படின்னா, அந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டு நம்பிக்கை. ஸோ லவ் அப்படிங்கும்போது அந்த பையன் மேலேயோ அந்த பொண்ணு மேலேயோ அவங்க வச்சுருக்கிற நம்பிக்கை, அவங்க என்ன வேணால் யார் வேணால் வரட்டும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அந்த லவ்வை கொடுக்கும். கல்யாணத்தை பார்த்திங்கன்னா கூடவே சேம் அதே தான். அரேஞ்ச் மேரேஜாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த ஒரு பையன் மேலேயோ அந்த பொண்ணு மேலேயோ ஒரு நம்பிக்கை வச்சு தான் கல்யாணமே பண்ணுவாங்க. முன்ன பண்ண தெரியாத ஒருத்தவங்களும் சும்மா எடுத்துன்னு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு நம்பிக்கை இருக்கும், அந்த நம்பிக்கை இருந்தால் தான் கல்யாணத்துக்கு ஓகேன்னே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு வந்து கேட்டால் யாரு தான் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நான் கொடுக்கவே மாட்டேன் டியர். ஓகே சார், டட்டா பாய் சார். நீங்களாக இருந்தால் சான்ஸ் கொடுப்பீங்களா என்ன சொல்லுங்கள்.
ஓகே டியர், டாடா.